Please subscribe Sadhguru Sai Creations. புஜங்காசனம். புஜங்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்னேக் சொல்லுவாங்க. 2 உள்ளங்கையை வந்து செஸ்ட் பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. இப்போ ப்ரீத் இன் பண்ணிவிட்டு செஸ்ட்டும் ஹெட்டும் அப்படியே மேல் நோக்கி முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். இது பண்ணுறனால நம்ம செஸ்ட்டு அப்டோமன் சரி நெக் ரீஜன் சரி நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறனால நமக்கு ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். தைராய்டு உள்ள பேஷண்ட்ஸும் இதை வந்து மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து புஜங்காசனம். புஜங்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்னேக் சொல்லுவாங்க. பாம்பு நிலை போல் இருக்கும். பாம்பு எப்படி நம்ம படையெடுக்கும்போது இப்படி கழுத்தை நிமித்தி இருக்கோ அந்த நிலையில் இருக்கும். அது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் படுக்கிற மாதிரி போஸ்க்கு போயிட்டு கை ரெண்டுமே நம்ம செஸ்ட்டு பக்கவாட்டில் வச்சுட்டு காலால் ப்ரெஷர் கொடுத்து நம்ம ஃபிங்கராலையும் ப்ரெஷர் கொடுத்து கோப்ரா எப்படி நம்மளுக்கு போஸ் கொடுக்குமோ அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்தோன்னா நம்ம ஸ்பைன் ஃபுல்லாகவே ஃப்ளெக்ஸ் ஆகும். செஸ்ட்டு அப்டோமினல் மசில்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகும். 2 உள்ளங்கையை வந்து செஸ்ட்டு பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. இப்போ ப்ரீத் இன் பண்ணிவிட்டு செஸ்ட்டும் ஹெட்டும் அப்படியே மேல் நோக்கி முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். ஹோல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு ஆரம்ப நிலைக்கு ஸ்லோவாக ரிலாக்ஸ்டாக வந்து ரிலாக்ஸ். இது பண்ணுறனால நம்ம செஸ்ட்டு அப்டோமன் சரி நெக் ரீஜன் சரி நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறனால நமக்கு ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். தைராய்டு உள்ள பேஷண்ட்ஸும் இதை வந்து மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். யோக பயிற்சி நம்மளை எப்போதும் இளமையாக வைத்திருக்கும். சித்த மருந்துகளோடு சேர்ந்து இந்த யோக பயிற்சியை வந்து டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தோன்னா மெடிசனோட எஃபிகேசி வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம எண்ணங்களில் வெற்றி பெற யோக கலை ஒரு முக்கிய பங்காக வகிக்கிறது. இதுபோல் இன்னும் சில யோக பயிற்சிகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.